மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற 1000வது ஆண்டு விழாவில் மோடி அவர்கள் வர்றாரு. இது குறித்து தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, உண்மையிலேயே மோடி வர்றது தமிழகத்திற்கு பெருமை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுக்கு முந்தி கோபேக் மோடி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்ததை கூட நம்ம இப்ப கவனிக்கணும். இப்போ என்னன்னா, பாஜக உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இங்க இருக்கிற அரசியல் கட்சி எல்லாருமே சேர்ந்து வேலை செஞ்சிருந்தாங்க. வந்துடக்கூடாது, பாஜக உள்ள வந்துருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம இந்த எல்லாம் வச்சு பார்க்கும்போது கவனிக்கணும். இப்போ பாஜக உள்ள வராமையா இப்ப அதிமுக கூட்டணி சேர்றாங்கங்கிற கேள்வி இங்க வரும். வளர்ந்துருக்கு, அந்த அளவுக்கு ஓட்டு எண்ணிக்கை வாங்கியிருக்கு. அது யாரால? அண்ணாமலையால அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது உள்ள வந்ததுனாலதான், வளர்ந்ததுனாலதான் இன்னைக்கு அதிமுக கூட்டணி அமைச்சிருக்காங்கிறது திமுகவுக்கு நல்லா அது பலமா தெரியுது இன்னைக்கு. இப்போ இந்த இடத்துல சில கேள்விகள் வருது. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு 46 துறைகளை வச்சு 45 நாட்களை குறை தீர்த்துட்டு இருக்கிறாரு. இத்தனை நாளா அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்த தேர்தல் பரப்புரையில நிறைய விஷயத்த சொல்லிட்டு வந்தாரு. ஆனா அதெல்லாம் மக்களிடையே நிறைய பேராதரவு இருந்தாலும் கூட மக்களிடையே போய் சேர்ற விஷயமா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா வெளியில பேசிட்டு போயிடலாம். ஆனா இவர் உங்களுடன் ஸ்டாலின்னு குறை முகாமிட்டு எல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல யாரு மக்களிடையே போய் சேருதுன்னு பார்த்தோம்னா, உண்மையிலேயே இப்ப ஒரு புதிய முயற்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறாரு. அதாவது திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல யார் இந்த இடத்துல ஜெயிப்பாங்கங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த விஷயம் அதிமுக எடுத்த விஷயம் கண்டிப்பா மக்களிடையே போய் சேருன்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா என்னதான் மக்கள்கிட்ட நாங்க இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம்னு போய் ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு போய் வீடு வீடா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்தாலும் அதே வீட்டுக்கு சேர்ற மாதிரி தான் அவங்க டைரக்டா மக்களையே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இன்னைக்கு புதுக்கோட்டையில நடந்த ஒரு புதிய அந்த பிரச்சார நிகழ்ச்சியில எடப்பாடி பழனிசாமி உட்கார்றாரு. எல்லார்கிட்டையும் பத்திரிகையாளர் எல்லாம் நிறைய மக்களோட உட்கார்றாங்க. எல்லாருமே ஒவ்வொரு கார்டு எடுக்கிறாங்க. அந்த கார்டு ஸ்கிராட்ச் கார்டு மாதிரி, ஸ்கிராட்ச் கார்டு அதை அழிச்சார்னா எந்த விதமான, அதாவது எந்தெந்த தேர்தல் அறிக்கையை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும். எல்லாரும் ஸ்கிராட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் அதுல ஒரு 2-3 பத்திரிகையாளர்கள் எடுக்கிறாங்க. அதுல ஒரு பத்திரிகையாளர் எடுக்கும்போது நான் பார்த்திருந்தேன். அவர் 360 படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்தப்படும். ஆனா இது வரைக்கும் அமல்படுத்தல. அதுக்கு பதிலா இப்ப எஃப்எல் பார கடைக்கு திறந்துறாங்க, வீதி வீதிக்கு. இன்னொருத்தர் அதே ஸ்கிராட்ச் கார்டை எல்லாம் அழிச்சு பார்ப்பாங்க. நீட் ரத்து, இந்த மாதிரி நிறைய விஷயம் இல்ல அதெல்லாம் பண்ணிட்டாங்களான்னு எடப்பாடி பழனிசாமி டைரக்டா கேட்கிறாரு. இல்லைங்கிற ஒரு விஷயம் வருது. அடுத்ததா பார்த்தோம்னா, பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை எல்லாம் வந்துருச்சான்னா இல்லைன்ற மாதிரி. இப்ப 1000 ரூபான்னு பார்க்கும்போது தான் சென்னையில அதாவது சேப்பாக்கத்துல தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிடுறாங்க பெண்கள் எல்லாருமே. ஆனா அன்னைக்கு என்னன்னா, எல்லாருக்கும் பெண்களுக்கு 1000 ரூபாய் தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை நிறுத்திட்டாங்க. இப்ப எல்லாருமே நாங்க தகுதி ஆயிட்டோமா, நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு 2026க்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு நாங்க இப்ப மட்டும் நீங்க தர்றேன்னு வர்றீங்களா, நாங்க இப்ப தகுதி ஆயிட்டோமா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே இப்ப கொடுத்தாலும் கூட 50 மாத அந்த 1000 ரூபாவை மொத்தமா 50,000 ரூபாய் எங்களுக்கு தரணும் அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒட்டு மொத்தமா திமுகவுக்கு இது எதிராக தான் செயல்படும். இது வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி ஒரு முயற்சியை எடுத்தாரான்னா இல்லைன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் என்னன்னா, ஏதாவது ஒண்ணு ஆளுங்கட்சி இருக்காங்க, ஏதாவது ஒரு உள்ள இருக்கிற கேஸ் ஏதாவது நோண்டி பார்த்துருவாங்களோ, இல்ல பழைய கேஸ் ஏதாவது நோண்டினான்னா அது பிரச்சனைக்கு வந்துருமோன்னு அமைதியா இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற கருத்து நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அதனாலதான் அப்படின்னு. ஆனா அதெல்லாத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பயந்த மாதிரி தெரியல. ஆனாலும் ஒரு ஐடியா, தேர்தல் அந்த வியூகம் கிடைக்கலையோன்ற மாதிரி தான் நமக்கு. ஆனா இப்ப கிடைச்சிருக்கிற வியூகம் உண்மையிலேயே யார் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே பக்காவான ஒரு வியூகம் தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா மக்கள்கிட்ட நேரா போய் கேட்குறாங்க.
நேரா போய் நிறைய தேர்தல் அறிக்கையை லைனா எடுத்து இதெல்லாம் செஞ்சாங்களான்னா இல்ல இல்ல இல்லைன்னு வருது. அப்போ ஒரு பக்கம் இவங்க வந்து 98% வந்து நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு திமுக ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து மக்களிடையே டிரான்ஸ்பரண்டா தெரியப்படுத்துறாங்கிறது தான் நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். ஆனா இந்த இடத்துல நிறைய விஷயம் திமுக வந்து நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிஜேபி கிட்ட நீங்க சேர்ந்துட்டீங்க, பிஜேபி உங்களை விழுங்கிரும் அப்படி இப்படின்னு. அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க 1998 வந்து நீங்களும் கூட்டணியில தான் இருந்தீங்க, அப்போ வந்து பாஜக உங்களை விழுங்கிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கூட்டணி வந்து தேர்தல் வந்து ஜெயிக்கிறதுக்கு தானே ஒழிய கூட்டணி வேற கொள்கை வேற அப்படின்னு அவர் சொல்றதையும் கவனிக்கிறோம். நாங்க 2019 இருந்தோம், 2021 இருந்தோம், 24 இல்ல, இப்ப இருக்கிறோம், நாளைக்கு இல்லாம போலான்ற மாதிரி தான் அவர் அந்த கருத்து சொல்லிட்டு வர்றது. ஆனா இதெல்லாம் சுத்தி முத்தி பார்க்கும்போது பாஜக உள்ள வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விதான். ஏன்னா பாஜக நல்ல ஒரு வளர்ந்ததுனாலதான் இன்னைக்கு அதிமுக கூட்டணியில இருக்காங்கிறது நம்ம அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இத்தனைக்கும் வந்து யார் காரணம் வந்தோம்னா அண்ணாமலை தான் பார்க்கலாம். எல்லாரும் நேத்து பார்த்துருக்கலாம் கிட்னி அந்த நெசவு தொழிலாளர்கள் அந்த கிட்னி திருட்டு விவகாரத்தை வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து அது திருட்டு இல்லை, அது முறைகேடு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அண்ணாமலை வந்து அவர் வைக்கிற குற்றச்சாட்டு வந்து இந்த ஆட்சியோட லட்சணம் இதுதானா, வெக்கமா இல்லையா, இந்த அளவுக்கு யாரு கேட்கிறாங்கன்ற மாதிரி தான். ஏன்னா அண்ணாமலையால மட்டும்தான் கேட்க முடியுன்ற மாதிரி இன்னைக்கு தமிழக மக்கள் அதுதான் மக்களிடையே போய் சேருதுங்கிறதை நம்ம கவனிக்கணும். இதே வந்து எதிர்கட்சியா இருக்கிறவங்க என்னதான் அறிக்கை விட்டாலும் கூட மக்களிடையே அது போய் சேர்றது இல்லைங்கிற விஷயம் இன்னைக்கு இருக்கு. ஆனா இதே நிறைய குற்றச்சாட்டுகள் இவங்க வைக்கிறாங்க. 10 வருஷமா இந்த முறைகேடெல்லாம் நடந்துட்டு இருக்கு, கிட்னி விவகாரம், கிட்னி திருட்டெல்லாம் ஏன் அதிமுகவது இருந்தது அப்படின்னு இவங்க குற்றச்சாட்டுறாங்க. சரி, அதிமுக அப்படி பண்ணிட்டாங்கன்னாலும் நீங்க வந்து அந்த திருட்டை நீங்க ஒழிச்சிருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி வருது இங்க. நீங்க ஏன் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வேடிக்கை பார்க்கறது பத்திரிகையாளர்களுக்கு கூட தான். ஏன்னா இன்னைக்கு ஜனநாயகத்தின் தூண்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பத்திரிகையாளர்கள் கூட இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கலாம். ஏன்னா இவங்க நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒட்டு மொத்தமா திமுக பின்னாடிதான் இருக்காங்கன்னு நம்ம கவனிக்கணும். இப்படி எல்லாம் இருக்கிறது. ஏன்னா இவங்க ஒழுங்கா இருந்திருந்தான்னா மக்கள் கிட்ட எல்லா விஷயம் போய் சேர்ந்திருக்கும், மக்கள் சரியான ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. ஏன்னா இவங்க ஊடகம் வந்து எப்படி கட்டமைக்கிறாங்களோ அதுதான் மக்களிடையே போய் சேருமே ஒழிய அதுக்கு தகுந்தாப்புலதான் மக்கள் கூட ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி புதிய பிரச்சாரத்தை இந்த மாதிரி தொடங்கும் போது திமுகவின் திருட்டுக்களும் உருட்டுக்களும் அப்படின்னு சொல்லி போகும்போது கண்டிப்பா இது வந்து சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா எப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இது மக்களிடையே போய் நேரா போய் தானே, அதாவது மக்களுக்கான ஒரு தேர்தல் அந்த வாக்குறுதி கொடுக்குறாங்க, அந்த மக்கள்கிட்டயே போய் கேட்குறாங்க. அது வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எப்படி இது இருக்கு அப்படிங்கிறது, நாங்க இருக்கும்போது எப்படி, இப்ப எப்படி அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட நேர வைக்கும்போது மக்கள் மன்றத்துல மக்கள் விழிப்படைவாங்க. கண்டிப்பா இதை தாண்டி இன்னும் விழிப்படையலைன்னு சொன்னா திமுக காசுக்கு இருக்கு, நாங்க கடைசி நேரத்துல காசு கொடுத்துட்றோம், இந்த மக்களை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அடுத்த தலைமுறைங்கிறது வந்து இருக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறி. ஏன்னா கடந்த ஒரு 10 வருஷமா நம்ம கவனிச்சோம்னா தமிழகம் அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை, அதாவது வளர்ச்சி பாதை இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒரு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதை கலாச்சாரம் இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இது இப்படியே விட்டோன்னா அடுத்த தலைமுறைக்கு எப்படி இருக்கும்? இதை விட டபுளா தான் மாறும். ஆனா இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து தமிழகத்துல வந்து மக்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மக்கள் தான் நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும், நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும்.